முடியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா, மரித்து போய்க்கிறாரா? கை கொடுமா, கை கொடு. ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் பக்கா இந்து குடும்பம். ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன். பக்கா இந்து குடும்பம், சாதாரண இந்து குடும்பம் இல்லை, ஒரிஜினல் இந்து குடும்பம். அவங்களுக்கு என்ன கம்மி சொல்லு, ஒரிஜினல் இந்து குடும்பம் சரிங்களா? நாங்கள் சாதாரண இந்து குடும்பம் இல்லை, ஒரிஜினல் இந்து குடும்பம். ஒரிஜினல் இந்து குடும்பம் என்ன சாமி கும்பிடுவாங்க? என்ன சாமி பேர் என்ன? இல்லை உங்களை நீங்கள் சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க. அதான் சொல்ல பார்த்தா காட்டு கை கொடு. ஓகேவா? மூணாவது சனி கும்பிட்ற குடும்பம் நாங்கள் எல்லாம். நாங்கள் பட்டா நாங்கள் விட்டுக்கிட்டு மூணாவது சனி கும்பிட்ற குடும்பம். நீங்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு எவ்வளோ வயசு கேளுங்க. 60 வயசு ஆகுது. இவங்க வாயப்பார் 60 வயசு சொன்ன உடனே அவங்க வாயப்பார். சார் இவங்களை கொஞ்சம் வீடியோ எடுங்க. 60 வயசுன்னு சொன்ன உடனே இவங்க வாயப்பார் அப்படிங்கிறவா ஆச்சரியப்படுறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே 3 விஷயம் மட்டும். 40 வயசு இருக்குமா உங்களுக்கு? 40 இருக்குன்றாங்க. ஒரே 3 விஷயம் மட்டும் சொல்றேன். இயேசு ஏத்துனா என்ன மாதிரி வச்சிருப்பாரு. வயசுக்கு கூட்டிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களை வைப்பாரு. அதே மாதிரி மறுச்சுனாக்கா பரலோகத்துக்கு நம்ம போகலாம். பரலோகத்துக்கு நம்ம இருந்தோம்னாக்கா பரலோகத்துக்கு போவீங்க. ஆண்டவரை ஏற்றுக்காம நீங்க மறுச்சுனாக்கா நிச்சயமா சாதாரண ஒரு கிறிஸ்டினா இருந்தா பரவாயில்ல. இங்க இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஓகேவா? என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஐயா கஷ்டமா ஜெபம் பண்ணணும். வந்து எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா கண்ணும் இதை நான் எங்க ஒன்னாலும் எந்த ஊர்ல ஒன்னாலும் எந்த உலகத்துல ஒன்னாலும் அவங்க உன்னை ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்ல பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உள்ள பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சுக்கிறாரு. அதை நிச்சயமா சொன்னேன். ஓகேவா? அவர்கிட்ட மட்டும் அந்த ஆசீர்வாதம் ஓகேவா? அவர்கிட்ட என்னென்ன கவலைக்குதோ எல்லாத்தையும் இல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்தெல்லாம் தெரியுங்க. ஏம்மா நீ இப்போ அந்த உலகத்துல அந்த சாமி கும்பிட்டு போல என்ன போய் வந்துடுறேன் கர்மாரி கர்ணசாமி எனக்கு வந்து என்ன பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ஒண்ணுமே பண்ணாது உனக்கு. ஏன்னா அது வெறும் கல் மண் மரம். நான் அதை சொல்றேன். யார் ஓலையை வந்து அடிக்கிட்டோம் ஓகேவா? அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற சத்தியத்தை சொல்றேன். அதுதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. ஓகேவா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சத்தியம். அவர் தான் வழி, அவர் தான் ஜீவன். ஓகேவா? 60 வயசுல என்ன எப்படி வச்சுக்கிறாருப்பா? இந்த பையன் மாதிரி வச்சுக்கிறாரு. என்ன வச்சு உங்களை இது பண்ணுறா எப்போ இது பண்ணுறா அமீன் சொல்லுங்க. அவ்வளோதான். ஓகேவா? அவரை பிடிங்க. உங்களை ஆசைப்பா. சரி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணியாச்சா?